சுயநலம் ஒண்ணுதான் நோக்கமா இருந்திருந்தா சரின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே என் கூட வந்திருப்பா. ஆனா செய்யலையே. ஓ செய்யலையா? குட். உன்னால மட்டும் எப்படி நல்லவங்களை புரிஞ்சுக்காம இருக்க முடியுது? கல்யாணம்னா ரெண்டு குடும்பம் சந்தோஷமா ஆசீர்வாதத்தோட நடக்க வேண்டிய விஷயம். உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட நடக்க வேண்டியது. முடிஞ்ச அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு வாங்க, இல்லனா என்ன மறந்துருங்கன்னு சொல்லிட்டா. போதுமா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, சார் போய் நல்ல பிரைட்டா ஒரு பல்பு வாங்கிட்டு வந்திருக்கு. உன்னை அப்படியே கொன்றுவேன் பாரு. கொல்லுவேடா. வாய் மூடு. இங்க பாருடா, உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சதோ நீ லட்சமா சம்பாதிக்கிறதோ எங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல. இப்பவும் சொல்றேன், உன் சம்பாத்தியமே இல்லனாலும் இந்த குடும்பம் நடக்கும். நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நாங்க நினைக்காம வேற யாரா நினைப்பா? அப்படி நினைக்கிறது உண்மையா இருந்தா இவ்வளவு கேவலமா இவ்வளவு அசிங்கமா நடந்திருக்க மாட்டீங்கம்மா. அப்ப தங்கச்சி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு. குட், வெரி குட், சூப்பர். அம்மா, என்னம்மா இன்னுமா உனக்கு புரியல? அவ நல்லா பேசி இவனை மயக்கி இவன் மனச மாத்திருக்கா. முதல்ல அவ அப்பா அவ சமாதானத்துக்கு அனுப்பிச்சா, அது ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு ஒரு சமாதான புறா வந்தது. எதுவும் வேலைக்கு ஆகலன்னு உடனே சாரே சேம் சைட் கோல் போடலான்னு போனாரு. அதான் இவனை நல்லா பேசி திருகி அமிச்சிருக்கா. ஏமாந்தவன் ஒருத்த சிக்கினா போதுமே. நீ வாய மூட போறியா இல்லையா? இப்போ முடியாதடா. நீ நினைக்கிற மாதிரி காயத்ரி ஒண்ணு கேடு கட்டு போயிடல. அவ மெயின்டைன் பண்ற டீசன்சிக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க புரிய போகுது? சபாஷ் சபாஷ்டா. டீசன்சியை பத்தி எங்களுக்கு நீ லெக்சர் தரியா? என்னடா தெரியும் உனக்கு? இந்த பொண்ணையே நாங்க பார்த்து சொன்னதுனால தான் உனக்கே தெரியும். அத மறந்துடாத முதல்ல. ஆமாப்பா, ஆமா. நீங்களே கோலம் போடுவீங்க, அப்புறம் நீங்களே இதை கலைச்சு விளையாடுவீங்க. இந்த பொண்ணு வேணாண்டா, இன்னொருத்தைய கொண்டு வரேன்னு சொல்லி கடையில பொம்மை வாங்கி கொடுக்குற மாதிரி இன்னொரு பொண்ணை தேடி கொண்டு வருவீங்க. அப்புறம் நகை எவ்வளவு போடுவீங்க, ரொக்கம் எவ்வளவு தருவீங்க, கார் தருவீங்களா, பங்களா தருவீங்கன்னு பேரம் பேசுவீங்க. ஏன்பா ஏன் இப்படி இருக்கீங்க? வாய மூடுறா. இவ்ளோ சொல்றோம், இன்னும் உனக்கு புரியலன்னா என்ன புள்ள நீ? எனக்கு புரிய வேணாமா? ஆனா நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது காயத்ரி கூட தான். இத பாரு கௌதம், இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இது வரைக்கும் நம்ம எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்துட்டு வரோம். ஆனா தேவையில்லாம நீ போலீஸ் ஸ்டேஷன் போனவ, கோர்ட் படி ஏறினவள் எல்லாம் பொண்டாட்டின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. ஆரத்தி எடுத்து வரவேற்போன்னு நினைச்சியா? நினைக்கல, விரும்புறேன். அதுக்குதான் அசையும் படுறேன். தப்பு செய்யறவங்க யாரு, அபாண்டமா பழைய ஏத்துக்கிட்டு அவசப்படுறவங்க யாருன்னு மூஞ்சி பார்த்து புரிஞ்சுக்க முடியலன்னா வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. சத்தியமா சொல்றேன், என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படின்னா நாங்க யாரும் வேணாம் உனக்கு, அதானடா இதுக்கு அர்த்தம்? நான் அப்படி சொல்லலப்பா, நீங்களே தான் அப்படி முடிவு பண்ணிக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தான் என் தம்பி என்ன சொன்னா, எதுக்காக சொன்னான்னு புரிஞ்சுக்காம ஆத்திரப்பட்டு நடந்தீங்க. அவனை இழந்துட்டீங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்னையும் இழக்கிறது அவங்க விருப்பம்னா அதுக்கு நான் குறுக்க நிக்க தயாரா இல்லை. டேய் கௌதம், என்ன வார்த்தை சொல்லிட்டடா? இப்ப வரைக்கும் கண்ணால உன்னையும் மனசால அவனையும் தினம் தினம் பார்த்து பரிதவிச்சுக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் படுற வேதனை உனக்கு தெரியுமாடா? அவன மாதிரி உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவனுக்கு வாச்ச விதி மாதிரி உனக்கு ஒண்ணு அமைஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு இப்படி ஒரு பேச்சு தேவைதான்டா. டேய், உன் தம்பி ஓடி போனதுக்கு நாங்க காரணம் இல்லடா. அந்த வயசுல அவனுக்கு ஏற்பட்ட புத்தி கோளாறு. நாங்க என்ன அவனை அடிச்சோமா, வெறுத்தமா, உதைச்சோமா? இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. யாருக்கோ பறிஞ்சு பேசிக்கிட்டு எங்களை திட்டிட்டு ஓடுனத யோசிச்சு செஞ்சான எடுத்துக்க முடியும்? இல்லடா, யோசிக்கிற வயசாது. அவன் தலையெழுத்து இப்படின்னா அதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்? என்னப்பா டவுட் உங்களுக்கு? நீங்க தான் பொறுப்பு. அவன் ஆசைப்பட்டத அன்னைக்கு நீங்க நடத்தி வைக்கலன்னா அவன் போனான். இன்னைக்கு நான் ஒருத்தையும் ஆசைப்படுறேன், இதுக்கு ஏன் தடை போடுறீங்க? அரஞ்சேன்னு வச்சுக்கோ. யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்பா அம்மாவை விட உனக்கு அவ முக்கியமா போயிட்டாளா? ஊர் உலகத்துல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? கோடி பேர் இருக்கலாம்க்கா, ஆனா எனக்கு காயத்ரி தான் பிடிச்சிருக்கு. ஏய், அப்ப அது மட்டும் கண்டிப்பா நடக்காது. அப்படின்னா நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நான் ஒன்னும் சும்மா சொல்லலமா, சீரியஸா தான் சொல்றேன்.
நீங்க சம்மதிக்காம இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவ சொல்லிட்டா, நீங்க சம்மதிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நின்னா ரைட், ஓகே. இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சதாவே இருக்கட்டும். பட் இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. என்னடா மிரட்டுறியா? எங்க போவ? சூர்யா மாதிரி நீயும் எங்கேயாவது கண்காணாம ஓடி போயிடுவியா என்ன? நான் ஏன் ஓடி போகணும்? சொல்லிட்டே போறேன். நான் ஏன் ஹாஸ்பிடல் போறேன், அங்கதான் இருக்க போறேன். இன்னைக்கு நீங்க மனசு மாதிரி காயத்ரியை ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்களோ அது வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். குட் பை. டேய் டேய் கௌதம், டேய் நில்லுடா. கௌதம், கௌதம், அப்படி கூப்பிடுங்க. கௌதம் நில்லுங்கறல. சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. டேய் கௌதம், டேய் ஏன் அப்படி பண்ற? எங்க போற? ஐயோ என்னடி இது? டேய், டேய், டேய் என்னடி இப்படி பண்றான் அவன்? ச்சே. ஐயோ என்னம்மா இது? நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கௌரி. இப்ப என்ன தப்பு நடந்துருச்சுன்னு இப்படி கடந்து குதிக்கிற? ஊரை கூட்டி உறவை கூட்டி படாத பாடுபட்டு உனக்கு உங்க அப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. புருஷனோட ஒழுங்கா வாழாம இப்படி பேரை கெடுத்து ஊரு சிரிக்க இப்படியா வந்து ஒப்பாரி வைப்ப? அதுக்கும் நான் தான் காரணம், இதுக்கும் நான் தான் காரணம். எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்குன்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நல்லதை தான் நினைக்கிறேன், நல்லதை செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன். என் தலை எழுத்து ஏன் எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுன்னு எனக்கு புரியலையேம்மா. நல்லா இருக்குமா நீ பேசுறது? பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நீ வரைஞ்சு கொடுத்த வட்டத்துல தான் நான் பாண்டி ஆடிட்டு இருக்கணும்னு சொல்லுவல்ல? எனக்குன்னு ஒரு மனசு இல்ல, எனக்குன்னு ஒரு ஆசாபாசம் இல்ல, எனக்குன்னு ஒரு விருப்பம் இல்ல. நீ என்ன செஞ்சாலும் கரெக்ட், நான் என்ன செஞ்சாலும் தப்பு, அப்படிதானே? தப்புப்பா. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுல யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாதுப்பா. கௌரி எனக்கு என்ன வேண்டாதவளா, இல்ல உங்களுக்கு தான் வேண்டாதவளா? ஏதோ அவ கோவமா பேசிட்டு இருந்த நேரத்துல அவங்க வீட்டு ஆளுங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கு நாம எப்படிப்பா பொறுப்பாக முடியும்? பின்ன வேற யார் பொறுப்பு? என்ன கேட்டீங்களா? உன் மாமனை கட்டிக்க உனக்கு இஷ்டமா நீ கேட்டியா, இல்ல அப்பா தான் கேட்டாரா? அவரு என் கழுத்துல தாலி கட்டல, நீங்க எல்லாருமா சேர்ந்து அவரை ஏன் தலையில கட்டிட்டீங்க? அப்படி சொல்லாதம்மா. கௌரிக்குன்னு ஒரு கருத்து கிடையாது, அவளுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இல்ல. நான் பண்ண தப்புமா இது. உன் மேல இருந்த வெறுப்புல கோபத்துல அப்போ என்னெல்லாம் பேசுனேன்னு பாதிக்கு மேல எனக்கே மறந்து போச்சுப்பா. ஆனா அப்பா வார்த்தை தேவ வார்த்தைன்னு அத்தனையும் அவ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறா. சொன்னால அப்பா சொன்னதை தானே நானும் சொன்னேன்னு உன் எதிரில தானே கேட்டா. இது நான் செஞ்ச பாவம் இல்லாம வேற என்னமா அது? பெத்தவங்க செஞ்ச பாவம் புள்ளைங்க தலையில வீடியோன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க உனக்கு நல்ல தனடி செஞ்சோம். இப்படி வாழ மாட்டேன்னு வந்து நிக்கிறியே, நாளை பின்ன நாங்க வெளியில தலை காட்ட முடியுமா? உங்க அக்காவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க மாட்டோமான்னு உங்க அப்பா தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவே நடக்குமா நடக்காதான்னு உன்னால அது கேள்விக்குறியா இருக்கு. இந்த நேரத்துல நீ இப்படி ஏட்டிக்கு போட்டியா வந்து இங்கேயே இருக்கிறேன்னு அடம் பிடிச்சா எல்லாம் கெட்டு குட்டி சோற ஆயிடும்டி. ஒண்ணும் ஆகாதுப்பா. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப என்ன, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்க வர போறாங்க, சம்மதம்னு சொல்ல போறாங்க, கல்யாணம் நடக்க போகுது. பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே? என்னமோ 100 மாப்பிள்ள பார்த்து நடக்காத மாதிரி சொல்றீங்களே. பார்த்ததே இந்த ஒரு சம்பந்தம் தானேப்பா. குமாரு, நான் எல்லாம் கேட்டு தரேன் மாமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. காயத்ரி கல்யாணம் நின்னு போனதுக்கு நானும் கௌரியும் காரணம் நினைச்சிட்டு இருக்கேன். நான் அவகிட்ட எவ்வளவு சொன்னேன், கெஞ்சினேன், என் பேச்ச கேட்கவே இல்லை. அப்படியே வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன். என்ன இன்னைக்கு மட்டும் அவன் வாயை திறக்காம இருந்தானா காயத்ரி கல்யாணம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். அப்படி வேற ஆசை இருக்கா உனக்கு? இங்க பாருங்க, நீங்களும் எங்க அப்பாவும் உங்க மூத்த பொண்ணு கொஞ்சுங்க கொலாவுங்க, கட்டி பிடிச்சு கொண்டாடுங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவளுக்கு கல்யாணம் பண்ணுங்க, எதையாவது பண்ணுங்க, எப்படியோ போங்க.
எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா என்னால இனிமே அந்த ஆளோட வாழ முடியாது. மொத்தமா தான் நான் வந்திருக்கேன். இதுதான் என் முடிவு. புரியலையே மாமா. அவ என்ன யோசிக்கிறா, என்ன முடிவு பண்றா, எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. அவ கோவத்துல ஒரு நியாயம் இல்ல, அவ ஆதங்கத்துல ஒரு அர்த்தம் இல்ல. சரி, காயத்ரி மேல ஏன் இந்த வெறுப்புங்கிற ரீசன் என்னால கண்டுபிடிக்க முடியல மாமா. அதானே பார்த்தேன். இங்க ஒரு மாநாடு நடக்குதா நினைச்சேன். கீழே எங்க அம்மா என்ன இழுத்து பிடிச்சு வச்சு பிளேடு போட்டுட்டு இருக்கும்போதே இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். என்ன பேசுனீங்க என்ன பத்தி? இல்ல கௌரி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ வாயை மூடு. உன்கிட்ட நான் பேச விரும்பல. திட்டம் போட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணது அப்பா இல்ல, நீதான். அப்பா வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு உன் வேலைய நீ பாத்துக்கிட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு வந்ததுக்கு என்னையும் என் வாழ்க்கையும் இவரு பலி கொடுத்துட்டாரு. கௌரி, சும்மா இருங்கப்பா. ஏன் கத்துறீங்க? என்ன மன்னிச்சிருங்கப்பா. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில நடிக்கிறதுக்கு என்னால முடியாது. இதோ இவர மாதிரி உள்ளுக்குள்ள வேற எதையோ யாரையோ நினைச்சுக்கிட்டு எனக்கு வாக்கப்பட்டு வதப்பட்டு இருக்காரு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. குமார், விடுங்க மாமா. என்னடி பேசுற பேச்சு? விட்டா பேசிக்கிட்டே இருப்ப போல இருக்கு. இந்த பார், உன் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து என் மனசுல ஒரு துரும்புக்கு கூட இடம் கொடுத்தது இல்ல. பேசலாம் பேச்சு. ச்சே. நான் கட்டின தாலி வேணா உனக்கு கயிறா தெரியலாண்டி. ஆனா எனக்கு அது கடமையா தெரியுது. அதனால்தான் நீ இவ்வளவு நேரம் ஆடிட்டு இருக்கே, இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க. இந்த பாரு, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு. எனக்கும் ஒரு பொறுமை இருக்கு. ஆண்டின்னு இருக்க மாட்டேன். வேண்டாம் விடு குமார், வேண்டாம். கௌரி சின்ன பொண்ணு, என்ன நினைக்கிறோம் என்ன பேசுறோன்னு கூட தெரியாதவளாவே இருக்கா. நீங்க தான் மாப்பிள்ள அவளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். கௌரி, ஊர்ல கிடைக்காத உத்தமரை நான் உனக்கு மாப்பிள்ளையா தேடி கொடுத்திருக்கேன். இந்த செல்வத்தை பத்திரமா காப்பாத்திக்கமா. நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், உங்க அக்காவுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், யாருக்கு எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா உனக்கு கெடுதல் பண்ணிக்காம இருந்தா அதுவே போதுமா? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த பாரு, உன் ஆட்டோ நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. கட்டுறேன் பாரு உனக்கு. உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லு. ஏய் கௌதம், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா? இது பாரு, அம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நீ போனதுல இருந்து அழுது அழுது இப்ப ஜுரம் வேற. ஏன் இப்படி பண்ற? என் ரூம்ல ஃபீவருக்கு டேப்லெட்ஸ் இருக்கு, எடுத்து சாப்பிட்டு சொல்லு, சரியாயிடும். கௌதம், ஏன் இவ்வளவு அரகண்டா இருக்க? ஏன் இப்படி மாறி போயிட்ட? ஓ, பெத்த அம்மாவை விட அந்த கேவலமானவ உனக்கு ரொம்ப பெருசா போயிட்டால. இங்க பாருக்கா, எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்? நான் சொன்னதுதான். காயத்ரியை நான் கட்டிக்க சம்மதம் சொன்னீங்கன்னா வீட்டுக்கு வரேன்.
இல்லைன்னா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போதும். வரவங்களுக்கெல்லாம் நான் இங்கே பெட்டு கொடுத்து நான் இங்கே அக்காமடேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெட்டு கிடைக்காதா? இங்கே கேண்டீன் இருக்கு, தனி ரூம் இருக்கு, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, ஹெல்ப்புக்கு 4 பேர் எப்பவுமே இருக்காங்க. ஐ கேன் சர்வைவ், ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப். டேய் டேய் ஏய், அவன் என்னடி சொன்னா? என்னத்த சொல்லுவான்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சம்மதிச்சாதான் வீட்டுக்கு வருவானா. உன்னை மாத்திரை சாப்பிட்டு படுத்து தூங்க சொல்றான். அவன் ஏங்க இப்படி ஆயிட்டான்? நல்லா தானே இருந்தான். ஏங்க அந்த பொண்ணை பார்த்து பழகி 1 வாரம் 10 நாள் இருக்குமா? அதுக்குள்ளேயே இப்படி ஒருத்த மாறுவான்? பெத்த தாயையே என்னையே அவன் 2ஆம் பட்சமா நினைக்கிறான். விடு கோமதி, அவன் இன்னும் எத்தனை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு நான் பார்க்க தானே போறேன். எனக்காச்சும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தானே தீரணும். ஐயோ, அதாங்க பயமா இருக்கு. நம்ம சின்ன பிள்ளை சூர்யா வீட்டை விட்டு போறப்போ இவன் எங்க போயிட போறான்? வயிறு காஞ்ச தன்னால வீட்டுக்கு வந்துட போறான்னு சொன்னீங்க. ஆனா வரலையே. 1 நாளா 1 வருஷமா அவன் வீட்டை விட்டு ஓடி போய் 18 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எதுக்கு இப்ப தேவையில்லாத மனசுல போட்டு குழப்பிக்கிற? வேற என்னங்க தோணும் எனக்கு? 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தோமேன்னு நான் ரொம்ப கர்வப்பட்டுட்டு இருந்தேன். 2ல 1 இல்ல நானதுலயே என் பாதி உசுர போயிடுச்சு. இப்ப இவன் என்னடானா கட்டினா அந்த பொண்ணுதான் கட்டுவேன்னு கோச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னால முடியலங்க. நாம என்ன அவனுக்கு விரோதியா? நாம அவனுக்கு நல்லது தானங்க சொல்றோம். இத போய் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இங்க பாரு கோமதி, நீ கவலைப்படுறதுல அர்த்தமே இல்ல. கௌதம் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. அவன் தம்பி புத்தி கட்டு ஓடின வயசுல இன்னைக்கு இவன் இல்ல. இவன் படிச்சவன், 4 விஷயம் தெரிஞ்சவன், உலகம் புரிஞ்சவன். இவனே இப்படி நடந்துக்கிறான்னா அப்புறம் அவனை என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி விடு, இதெல்லாம் கொஞ்சம் ஆற போட்டு தான் சரி பண்ணணும். நீ கண்டதை யோசிச்சு உடம்பு கெடுத்துக்காத, ரெஸ்ட் எடு. பாத்தியாடி வனிதா, உங்க அப்பா எப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு போறாரு பாரு. எனக்கு பயமா இருக்கு வனிதா. என் புள்ளைய நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கவலைப்படாத. ஐயோ, நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேம்மா. நீ கேப்பியா? என் புள்ள எனக்கு கிடைக்கணும்டி. நீ எது சொன்னாலும் நான் கேக்குறேன், சொல்லு. நாளை காலையில நீயும் நானும் சரி வரணும். ஆனா நீ இத அப்பா கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காத. நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் வீசுற அருவாள்ல கௌதம் எப்படி தெரிச்சு ஓடி வராங்கறத மட்டும் நீ பாரு. சரி, இத பாரு. இப்போ உனக்கு வேண்டியது ரெஸ்ட். ஒழுங்கா மாத்திரை போட்டு பேசாம தூங்கு. இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்காத. சரியா? எடுத்துட்டு வரேன். வாங்க சம்மந்தி. இந்த சம்மந்தி கிம்மதிங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சம்மந்தம் பேசணும், நாங்க இல்லன்னு சொல்லல. அதான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஆயிடுச்சுல்ல. அப்புறம் ஏன் என் பிள்ளைய இன்னும் நீங்க மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்க?